இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய கிளாத்திங் பிராண்ட் இருக்காங்க. அதனால காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது டே டு டே மாறிக்கிட்டே இருக்குது. கஸ்டமருக்கு நேற்றுக்கு பிடிச்ச ஸ்டைல் அண்ட் டிசைன் இன்றைக்கி பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஃபேஷன் அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்கள் கிளாத்திங் பிராண்டை தனித்துவமாக காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நான் 7 பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 7 பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களால் உங்கள் கிளாத்திங் பிராண்டுக்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் பிராண்ட்கான யூனிக் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறது. எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் பிராண்ட் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்தை டிரான்ஸ்பரன்சியை உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லணும். உங்கள் பிராண்ட் மூலமாக கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேல்யூபிளான விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிரான்ஸ்பரன்சியாக சொல்லணும். நெக்ஸ்ட் உங்கள் பிராண்டோட ஸ்டோரியை சொல்கிறது. உங்கள் பிராண்ட் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி நீங்கள் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிராண்டை ஆரம்பித்து கொண்டு வந்திருக்கீங்க, உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை பற்றி சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா மக்களுக்கு ஸ்டோரிஸ் கேட்கறது ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இதை பற்றி சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்க கூட எமோஷ்னலாக நல்லாவே கனெக்ட் ஆவாங்க.